நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க ஸ்பைடர்மேனுக்கும், அதேமாரி கேரளா யூனிவர்ஸ்ல இருக்க நம்ம சேட்டன் மின்னல் முரளி இவங்க 2 பேருக்கு ஃபைட் வந்தா அதில யார் வின் பண்ணுவான்னு பார்த்துரலாமா? ஃபர்ஸ்ட்டா நம்ம மின்னல் முரளி பக்கம் வந்தோம்னு வச்சுக்கங்க. இவரோட ஆரிஜின் பவர் எங்கேருந்து கிடைச்சதுன்னா, இவர ஒரு தடவ மின்னல் வந்து தாக்கியிருக்கும். அப்போ வந்து இவருக்கு வந்து இந்த சூப்பர் பவர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இவரோட பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. கிட்டத்தட்ட இவரோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு கணக்கு பண்ணோம்னு வச்சுக்கங்க. இவர் வந்து படத்துல வந்து ஒரு பஸ்ஸ வந்து தூக்கியிருப்பாப்புல. இது பத்தாததுக்கு ஒரு ஆள லைட்டா தள்ளி விடுவாரு. அவர் கிணத்தையே உடைச்சிட்டு கீழ விழுவாரு. அந்த அளவுக்கு இவரோட ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமா இருக்கும். மின்னல் முரளியோட ஸ்பீட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த கார், ஜீப்லாம் எந்த அளவுக்கு வேகனா இருக்கோ, அத விட ஒரு 5% 10% வந்து ஃபாஸ்ட்டா தான் இருப்பாரு. ஏன்னா மூவிஸ்ல வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான மொமெண்டம் தான் குடுப்பாரு. ஃபைட்லயும் சரி, மத்த இடத்துலயும் சரி. ரிஃப்ளெக்ஸிங் பவரும் இருக்கு. இது பத்தாததுக்கு இவரு ஊருக்கு ஏதாவது ஆபத்துன்னு வச்சுக்கங்க. அந்த ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா, அத வந்து ஹியர் பண்ற அளவுக்கு அந்த விஷயத்த வந்து நோட் பண்ணுவாரு. அந்த ஒரு விஷயமும் இவர்கிட்ட ஒரு சூப்பர் எபிலிட்டியா இவர்ட்ட இருக்கு. இதோட கொடுமையான ஒரு சூப்பர் பவர் என்ன தெரியுமா? இவர்ட்ட டெலிகினேசிஸ் பவரும் இருக்கு. எப்புட்னா டெலிகினேசிஸ்னா மைண்ட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி பொருள் எல்லாத்தையும் தூக்கி அடிக்க முடியும். இந்த சீன வந்து கிளைமேக்ஸ்ல தான் இந்த பவர் வந்து ஒரு கிடைக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா, அவர் ட்ரை பண்ணுவாரு. ஆனா வந்து கடைசியா கிளைமேக்ஸ்ல தான் அந்த பவர் வந்து அவருக்கு கிடைக்கும். இவருக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து வீக்னஸா இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்ணோம்னா, இவருக்கு வந்து வீக் ஆயிடுவாரு. அப்புறம் வந்து நேரா பாடியில அட்டாக் பண்ற மாரியான அட்டாக்ஸ் இவர் மேல பட்டுச்சுன்னா, கண்டிப்பா இவர் வந்து வீக் ஆயிடுவாரு. ஏன்னா கிளைமேக்ஸ்லயே பார்த்துருக்கலாம். அப்புறம் வந்து இவர் வந்து மன ரீதியா ஏதாவது பண்ணோம்னா, அப்பயும் இவர் வீக் ஆயிடுவாரு. அடுத்ததா நம்ம மின்னல் முரளியோட ஆப்பனன்ட்டா இருக்க நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க ஸ்பைடர் மேன எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்க. இவர் வந்து மார்வல் யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஆளு. அப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஆளும் கூட. இவரோட ஆரிஜின் பவர் கிடைச்சது எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு தடவ ரேடியேக்டர் ஸ்பைடர் வந்து கடிச்சிருக்கும். அதுலேருந்து ஸ்பைடரோட பவர் எல்லாமே இவருக்கும் வந்திருக்கும். அதுவும் பயங்கரமா வந்திருக்கும். நம்ம ஸ்பைடர் மேனோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரென்த். ஏன்னா இவரோட ஸ்ட்ரென்த்த வந்து கணக்கு பண்ணணும்னா கணக்கே பண்ண முடியாது. ஏன்னா சில சீன்லலாம் படத்துல பார்க்கறது பயங்கரமான ஸ்ட்ரென்த்தோட எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க கூடலாம் ஃபைட்ல இறங்கியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆள் பல வில்லன்கள் இவருக்கு இருப்பாங்க. ஆக்டோவியஸ், அப்புறம் பல்லி மனுஷன் இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு வில்லன்கள வச்சிருக்க ஒரு கேரக்டர் மார்வல் யூனிவர்ஸ்ல. இவரோட ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. இவரோட ஸ்பீடுக்கு வந்து இன்னொரு காரணம் வந்து இவரோட ஸ்பைடர் சென்ஸ். அது ரொம்ப ரொம்ப யூனிக்கான இன்னொரு சூப்பர் பவர்ன்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா இவர ஃபர்ஸ்ட்டு தொடணும்னு வச்சுக்கங்க, இவரோட சூப்பர் சென்ஸ தாண்டி தான் வரணும். ஏன்னா ஸ்பைடர் சென்ஸ் இருக்க வரையும் இவர தொடுறதே கஷ்டம். ஏன்னா இவர அட்டாக் பண்ண போனாலே அந்த ஸ்பைடர் சென்ஸ் வந்து இவருக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும். அப்புறம் இவர்ட்ட வந்து ஸ்பைடர் வெப் பவர் இருக்கு. இவர் வலைகள விடுவாரு. அத வச்சு வலைகள வச்சு அட்டாக் பண்ணவும் அவரால முடியும். வெப்ப யூஸ் பண்ணி அட்டாக்கிங் மொமெண்ட்டும் பண்ணுவாரு. அத அட்டாக் பண்ற மாரி மாத்தவும் அவர்ட்ட பவர் நெறைய இருக்கு. அதுவும் ஆர்கானிக் வெப் இருக்கு. அப்புறம் வெப் ஷூட்டர்ஸும் நெறையா இருக்கு. இந்த 2 டைப் இருக்கு. அதில எத வச்சு வேணாலும் நம்ம ஃபைட்ல இறக்கி விட்டுக்கலாம் 2 பேரையும். இவருக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸிங் ஸ்பீடுங்கிறது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாவே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருள தூக்கி போட்டாலும் அலேக்கா பிடிச்சு தூக்கி போட்டுருவாரு. ஏன்னா மூவிஸ்ல நெறைய தடவ பார்த்துருக்கலாம். இவரோட ரிஃப்ளெக்ஸிங் ஸ்பீட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால ஸ்பைடர் மேன தொடணும்னு நெனைக்கிறப்பயே கொஞ்சம் வந்து இந்த ஸ்பைடர் சென்ஸ் இல்லாம இருக்கப்ப தான் தொட முடியும். ஃபைனலா மின்னல் முரளியும் நம்ம ஸ்பைடர் மேனும் களத்துல வந்து இறங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரோட பவர்ஸையும் பார்த்துட்டோம். இதுல நம்ம மின்னல் முரளி என்னதான் ஃபைட்ல வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம ஸ்பைடர் மேன் இருக்கிற அளவுக்கு இருந்தாலும், இங்க ஃபைட் பண்றப்ப ஸ்பைடர் சென்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஸ்பைடர் சென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னதான் மின்னல் முரளி அட்டாக் பண்ணாலும், அந்த அட்டாக் வந்து நம்ம ஸ்பைடர் மேன் மேல படணும். ஏன்னா வெப் பவரும் இருக்கு. தலைவன் வந்து ஸ்பைடர் வெப் யூஸ் பண்ணி பறந்து பறந்து போயிட்டுருப்பான். அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த ஸ்பைடர் சென்ஸ் வந்து அடிய வந்து ஃபர்ஸ்ட்டு அடிக்கவே விடாது வந்து. நம்ம ஸ்பைடர் மேன் மேல ஒரு அடி விடப்படாது. ஆனா நம்ம ஸ்பைடர் மேனோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்லு அப்புறம் இதெல்லாம் பார்க்குறப்ப, நம்ம தலைவன் வந்து கன்ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட அடின்னு அடிப்பான். ஆனா அந்த பக்கம் மின்னல் முரளி சும்மா இல்லாம, அவரோட பங்குக்கு அவரோட ஸ்பீடு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, அப்புறம் அவரோட டெலிகினேசிஸ் பவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அதுலருந்து ஈஸியா தப்பிச்சுருவாரு நம்ம ஸ்பைடர் மேன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் அந்த ஃபைட்ல வந்து நம்ம மின்னல் முரளி வந்து நல்லா டஃப் குடுத்து ஃபைட் பண்ணாலும், இதுல வந்து கிட்டத்தட்ட வின் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர் மேன் தான். ஏன்னா ஸ்பைடர் மேன்ட்ட வந்து பவர்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதுவும் மெயினா ஸ்பைடர் சென்ஸ் இருக்க வரையும் அவர் தொடக்கூட முடியாது. இந்த விஷயம் வந்து நம்ம மின்னல் முரளிக்கு வந்து லேட்டா புரிஞ்சுக்கிட்டாலும், அவரோட பாடியில அட்டாக் பண்ற அளவுக்கு என்ன பண்ணாலும், நம்ம மின்னல் முரளி வந்து ட்ரை பண்ணாலும், அவரோட டெலிகினேசிஸ் பவர் எதுவா இருந்தாலும், சின்ன சின்ன அட்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்பைடர் மேன் மேல படும். பட் அதே நம்ம ஸ்பைடர் மேன் வந்து கரெக்ட்டா அக்யூரேட்டா அட்டாக் பண்ணி, தலைவன் வந்து அவரோட பாடியில அட்டாக் பண்ண அவரோட வீக்னஸ கண்டுபிடிச்சு அடிச்சா, நம்ம ஸ்பைடர் மேன் வந்து வின் பண்ணிருவாரு. அதுவும் சொல்லப்போனா, நம்ம சேட்டன வந்து அவுட் பண்ணிருவாரு நம்ம தலைவன். இதுல வந்து வின் பண்றது இந்த ஃபைட்ல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டர் பார்க் என்கிற ஸ்பைடர் மேன் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.